டீடாக்ஸ் ப்ரோட்டோக்காலை சொல்கிறேன். நான் என்னுடைய மொபைல் ஃபோனை 7 டேஸ் லாக் பண்ண போகிறேன். அதாவது நான் என்னோடய சிம் மட்டும் கழட்டிட்டு அது வேறு இடத்துல, என்னோடய ஃபோன் வேறு இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட், நோ ஜங்க் ஃபுட். எந்த ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிடக்கூடாது. நான் மெடிடேட் பண்ணணும், நான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் டே 1. இன்றைக்கான டாஸ்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னையிலிருந்து மொபைல் ஃபோனே இருக்காது. பார்க்கலாம். கார்டு வச்சாச்சு. புது இன்றைக்கி டோபமைன் டீடாக்ஸில் டே 1 ஸ்டடீஸில் கோல் என்னன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1 to 18th லெசன் 2 மார்க் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்போ வந்துட்டு 1:15 ஆச்சு. டோபமைன் டீடாக்ஸ் டே 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி 11:15 ஆச்சு. ஓகே, இப்போ தூங்க போகிறேன். திஸ் இஸ் டே 2 ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ். இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கணும். டெய்லி ஈவினிங் காஃபி. டே 3 இன்றைக்கும் ஸ்கூல் இருக்குது. பார்க்கலாம். டே 3 தான் என்னுடைய மார்னிங் ஜேர்னல் முடிச்சுட்டு நான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். டோபமைன் டீடாக்ஸில் டே 4 அண்ட் ஸ்டில் மொபைல் நான் யூஸே பண்ணல. அண்ட் 2 ஒர்க்குக்கு மட்டும் லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பிபிடி ரெடி பண்ணுறதுக்கும் என்னோடதில் அந்தளவுக்கு ஸ்டடீஸில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியலனாலும் பட் மைண்ட் கிளியராக இருக்குது. அது வரைக்கும் ஜாலி தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் மணி. ஸோ மணி ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. மணி கேன் பை ஹாப்பினஸ். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இன்றைக்கி நைட் நான் வந்துட்டு வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயோ வெளியே போகணும், ஹோட்டல் போகணும், 5 ஸ்டார் ஹோட்டல் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல எனக்கு மணி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பணம் இருக்கிறனால தான் நான் போகிறேன். அதனால பணம் முக்கியம். ஆனால் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸாக வச்சுட்டு ஒரு வேலையை பண்ணக்கூடாது. நம்ம பணம் வரும், மணி இஸ் ஆக்சுவலி பை ப்ராடக்ட். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அதுக்கான ரிவார்டாக தான் மணி கிடைக்கும். லுக் பெல்மர் ஃபேமஸ்லி said, you want to buy something, you need to give something. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கான ப்ரைஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஒரு ரூமில் ஒரு 10 அத்லெட்ஸ் கூட இருக்கோம் அப்படின்னா மேட்ச் பற்றி பேசுவோம், ஃபிட்னஸ் பற்றி பேசுவோம், டயட் பற்றி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
ஒரு 10 பில்லியனர் மில்லியனர் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம், ஃபினான்ஸ் பற்றி பேசுவோம். ஆனால் கிளாஸ் ரூமில் எதை பற்றி பேசுகிறோமோ அதுவாக தான் கடைசியில் ஆவீங்க. ஸோ ஃபன்னுக்கு பேசுகிறோம், ஜாலிக்கு பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அதை தவிர்த்து கான்ஷியஸாக நம்ம சில விஷயம் பேசுவோம், அதுதான் கடைசியிலையும் நடக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பேசுகிறது, பண்ணுறது, பார்க்குறது எல்லாமே சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சப்கான்ஷியஸை பற்றி பயங்கரமாக யோசிக்க வச்சது என்னோடய ஃப்ரெண்டு தான், ஆப்வியஸ்லி. இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, டோபமைன் டீடாக்ஸில் இருந்துக்கும்போது நம்மளுடைய திங்கிங் வந்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு நார்மலாக ஃபோனில் வந்துட்டு ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு, டேட்டா இல்லைனாலே நான் டேட்டா இருக்கும்போது யோசிக்கிறத விட டேட்டா இல்லாத போது, ஃபோன் என்கிட்ட இல்லாத போது யோசிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும், அதெல்லாம் ஜேர்னலில் எழுதி வைப்பேன். முடிஞ்சால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். மைண்ட் கிளியர் ஆகும், திங்கிங் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இன்னும் ஃபோன் யூஸ் பண்ணல அதிகமாக. 2 ஒர்க்குக்காக மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒரு பிபிடி ரெடி பண்ண ஒரு காம்படிஷனுக்கு, அது அப்டேட் கொடுக்குறேன். செகண்ட், என்னோடய வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுப்பேன். நெக்ஸ்ட் எனக்கு 18 ஆயிடுச்சு. என்னுடைய ஒரு கோல் வச்சுருந்தேன், நான் 18லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு. 2025ல் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு, என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஓகே, 200, 1000, 5000, 2000 எப்படி அமௌண்ட் இருந்தாலும் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எதை நல்லா படிக்கிறேன் அப்படின்றது எனக்கே கிளியராக இல்லை. நீங்கள் எப்போது அலாரம் இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரிஞ்சு படுக்கிறீங்களோ, அப்போ அலாரம் வேணாம், ஆஃப் பண்ணிக்கோங்க. அலாரம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நேச்சுரலாக அவங்களோட மைண்ட் சொல்கிற டைமில் உங்கள் பாடி எவ்வளோ ஸ்லீப் வேணுமோ அவ்வளோ தூங்கிட்டு எந்திரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போது நான் எந்திரிச்சிருவேன், அலாரம் ஆஃப் பண்ண மாட்டேன், ஸ்னூஸ் பண்ண மாட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் அலாரம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் இவன் வந்துட்டு சொல்கிறதே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு நல்லது கிடையாது. இன்றைக்கி தான் டோபமைன் டீடாக்ஸோட லாஸ்ட் டே. இன்றைக்கூட டே 7. இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. டோபமைன் டீடாக்ஸில் டே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா, சில ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல. ஆப்வியஸ்லி ஒரு 3 நாளாக மெடிடேட் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல, இது மாதிரி வேறு அடிஷ்னல் ஒர்க் வந்துடும். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ ஜஸ்ட் ஜென்ரல் தாட்ஸ். நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் தோணும். நம்ம லைஃப்லேயே ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் கற்றுக்கிட்டா போதும், எல்லா இடத்துக்கும் மாற்றி யூஸ் பண்ண முடியும். அதான் செல் பண்ணுறது. எப்படி நம்ம ஒரு விஷயத்த செல் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோன்னா, அந்த செல்லிங் வந்துட்டு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும். செல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா. செல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே இஸ் மை லாஸ்ட் டே ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ். டே 7ல் இருக்கும். அண்ட் இந்த நைட் ரொம்பவே நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பொறுமை நிறையவே இருக்குது. அண்டு இந்த வீடியோ நியர்லி 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த டோபமைன் டீடாக்ஸு சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் திங் கிளியரானது என்னோடய மைண்ட். ஆப்வியஸ்லி 7 days வித்தவுட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ், மியூசிக்,
மூவி, என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஜங்க் ஃபுட் சில டைம் மறந்துட்டு இல்லை ரொம்ப பசி இருக்கும்போது ஸ்கூலில் பிஸ்கெட்லாம் சாப்பிட்ருவேன். அண்ட் அது மட்டும்தான், வேறு மற்றபடி ஜங்க் ஃபுட்டில் எடுக்கல. மெடிடேஷன், ஒர்க் அவுட் இதெல்லாம் 3 நாள் 4 நாள் கிட்ட மிஸ் ஆச்சு. எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில் கொடுத்தது இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தது தான். இந்த சேலஞ்சிலே ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தது எனக்குள்ளே. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், பட் ரிசல்ட்டில் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. டோபமைன் டீடாக்ஸ் ஜஸ்ட் ஒரு சேலஞ்சோ இல்லை கான்டென்ட் மட்டும் கிடையாது. பிஹைண்ட் தி சயின்ஸ் பார்த்தோன்னா ஹேபிட் ஃபார்மேஷனில் சயின்ஸ் நிறையவே இன்க்ளூட் ஆகிருக்கு. நானே இன்றைக்கி டே 7 தான் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் லேப் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நான் ஃபஸ்ட் நினச்சிட்டு இருந்தது, ஓகே மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், கோல்ட் ஷவர், நோ ஜங்க் ஃபுட், ஒர்க் அவுட், மெடிடேஷன், பாசிட்டிவ் திங்கிங், கிராட்டிஃபிகேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணால் எப்படி ஹேபிட் ஃபார்ம் ஆகும், அண்ட் இதெல்லாம் சும்மா கண்டென்ட்காக தான் க்ரியேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எல்லா மில்லியனர் பண்ணுறாங்க, அதனால நம்மளும் பண்ணால் நம்மளும் அப்படி ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற ஒரு பதில் மாதிரி இருந்தது. பட் இத்தனை விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நான் பண்ணதில் அந்த சயின்ஸ் என்னோடய பாடியில் ஒர்க் ஆனனால தான் நான் இப்போது கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறதும், இந்த நைட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்கிறதும், இதை எடிட் பண்ண போகிறதும் எல்லாமே ஒரு ஹேபிட் தான். எனக்குள்ளே இந்த ஹேபிட் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மார்னிங் எழுந்திரிக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே ரியல். இது கண்டிப்பாக பண்ணுற மூலமாக, இது எல்லாத்தையுமே பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போக முடியும். இதோட பை ப்ராடக்ட் என்னென்னா, நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதை நம்மளால் பண்ண முடியும். அது இந்த விஷயங்கள்லாம் எங்கே கனெக்ட் ஆகும்னா, நம்மளுடைய பிஸ்னஸ், வெல்த் க்ரியேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் இது நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இதெல்லாம் ஒரு கனெக்டிங் டு த டாட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஓல்டு மைண்ட் செட் எல்லாமே டெலீட் ஆகி நம்மளோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த டோபமைன் டீடாக்ஸ் மூலமாக, மாங்க் மோட் மூலமாக இதெல்லாம். ஓகே, இதை பற்றி நிறையவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த அப்டேட்டுக்கு போகிறேன். இப்போது நான் பண்ணது 7 days குவிக்காக முடிஞ்சிருச்சு. அண்டு இந்த விஷயத்த நான் லாங் டேர்மில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். என்னோடய டெய்லி லைஃப் இந்த மாதிரி தான் போகுது அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டோபமைன் டீடாக்ஸை ஸ்டடீஸ்க்காக க்ரியேட் பண்ணேன்னா, அடுத்து என்னுடைய 12th முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை பிஸ்னஸ்க்காக க்ரியேட் பண்ணுவேன். அடுத்து நான் என்னோடய பல்கிங்காக இதை க்ரியேட் பண்ணுவேன். ப்ரோட்டோகால்ஸை மாற்றிட்டே இருந்தால் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிளானை மாற்றி நம்மளுடைய இன்புட்டை கொடுத்தோன்னா அவுட்புட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். அண்ட் இது கூட லக்கும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம். ஏன்னா லக் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கிறது. அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக கிடைக்கலாம், எப்படி வேணால் கிடைக்கலாம். பட் லக் 1% இருக்குது. மாங்க் மோட் ஃபார் 30 days சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து நான் பண்ண போகிறேன். அண்ட் இதை முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் கிடச்சிருக்கும். 30 days மாங்க் மோட் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ரெடி ஆகலாம். அதுவும் இன் பிட்வீன் எக்ஸாம் டேஸில் தான் வரும். அண்ட் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 12th படிச்சுருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சக்ஸஸ் ஒருத்தவங்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எல்லாத்தோட சக்ஸஸ்க்குமே டிசிப்ளின் முக்கியம், மோட்டிவேஷன் முக்கியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியம், ஹார்ட் ஒர்க் அவ்வளோவா முக்கியம் கிடையாது. நம்ம பண்ணுற எல்லா விஷயமுமே சைக்காலஜி, ஃபிலாசபி ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் இன்டீப்பாக அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு புரியும். கம்ப்ளீட்டாக சைக்காலஜி ரிலேட்டடாக தான் நம்மளோட கோல்ஸ், மணி எல்லாமே ஒர்க் ஆகிட்ருக்கு. அப்கமிங் வீடியோஸில் நிறைய கற்றுக்கலாம். நானும் நிறைய கற்றுட்ருக்கேன். ட்ரஸ்ட் யுவர் ப்ராக்ரஸ், கீப் ஆன் புஷிங் டு யுவர் கோல்ஸ். பை.